எனக்கா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவான் கம்மஞ்சோறு செஞ்சு வை. சரிங்க. அப்புறம் என்னங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. செய்யாமல் இருக்க முடியுமா? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னது உடனே வா, மாவை அரைச்சி தண்ணி ஊற்றி புளிக்கலாம் வைக்க வேணாமா முதல் நாள் நைட்டே? அப்படிலாம் கேட்காதீங்க, உடனே செய்யலாம் வாங்க. இதுக்கு 2 டம்ளர் கம்பு நம்ம எடுத்துருக்கோம். எடுத்த கம்பில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. மேலே பாருங்கள், இந்த மாதிரி அதனோட உமி வரும். அதை கை வச்சு அரிக்க வேணாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நீங்கள் தனியாக வடிகட்டி போட்டுருங்க. அதுலேயே நீங்கள் ஒரு 3 டைம் தண்ணி ஊற்றி அலசுகிறப்ப மேலே அந்த தனியாகவே வரும். நல்லா வடிகட்டிட்டு 4 டைம் தண்ணி ஊற்றி அலசிட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வடிகட்டியில் போட்டு நல்லா கம்பை ஃபுல்லாக போட்டு வச்சுருங்க. இது துணிலாம் போட்டு நீங்கள் காய வைக்கணுங்கிறதில்ல, தண்ணி அதிலேயே வடிஞ்சு வந்துடும். நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ மாற்றின கம்பை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, சாப்பாடு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இதுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இது மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க கம்பில் இப்போ தாங்க ஒரு முக்கியமான பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? இது பச்சை தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீரார் தண்ணி ஊற்றி தான் கரைக்கணும். அதாவது புளிச்ச தண்ணி. இது நீரார் தண்ணி சொல்லலாம், புளிச்ச தண்ணி சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நம்ம இந்த தண்ணி எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்களா? அதாவது சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கஞ்சியில் தண்ணி ஊற்றி 2 நாளைக்கு முன்னாடியே வச்சிட்டோம்னா தண்ணி இந்த மாதிரி புளிப்பாக வந்துடும். ரொம்ப புளிப்பாக வேணும்னா 2 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இல்லை நீரார் தண்ணி மாதிரி வேணும்னா முதல் நாள் நைட்டு வச்சாவே போதும். இந்த மாதிரி நல்லா நீரார் தண்ணி வந்துடும். இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி விடாமல் கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒலை ஊற்றி கொதிய வைக்கணும். ஒலை ஊற்றி கொதிய வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்கோம். இதுலேயுமே நம்ம பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த நீரார் தண்ணி தான் சேர்க்க போகிறோம். நம்ம 2 டம்ளர் கம்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். அதாவது 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். நம்ம 2 டம்ளர் கம்பு எடுத்தாலும் 6 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். தண்ணி வச்சுட்டு மண்சட்டியை தூக்கி அதில் வச்சு நம்ம ஒலையை கொதிக்க விடலாம். தட்டு போட்டு மூடி வைங்க. இப்போ இதை அப்போ திறந்து பார்த்துக்கோங்க. இது பொங்கி வரும். ஏன்னா நீரார் தண்ணிங்கிறதுனால பொங்கி வரும். அந்த பொங்கு கீழே ஊற்றக்கூடாது. அப்படியே அதிலேயே பொங்கி அடங்கிடணும். தட்டு திறந்தோம்னா பொங்கு அடங்கிடும். அதேமாதிரி இந்த தண்ணியை ரொம்ப நேரம் கொதிக்க விடவும் கூடாது. டேஸ்ட்டு போயிடும், அந்த புளிப்பு தன்மை போயிடும். அதனால் நீங்கள் பொங்கி வந்த உடனே தட்டை திறந்துட்டு அதனால் கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கம்பை பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஊறி வந்திருக்கு. இப்போ கரைச்சி வச்சுருக்க கம்பை நம்ம கொதித்த தண்ணியில் ஊற்றிட்டு கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கைவிட்டிங்கன்னா இது கட்டி ஆகிடும். அதனால் கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டே இருக்கல சாப்பாடு நல்லா வெந்து வரும் இல்லைங்களா? பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்து வருது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இது நல்லா கிண்டி விட்டுட்டு கரண்டியை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கரண்டியை அப்படியே எடுத்து வச்சிட வேணாம். கரண்டியில் இருக்க சாப்பாடு காஞ்சிரும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் தான் இந்த கரண்டியை வைக்கணும். தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இது 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் தட்டை திறந்து பார்த்துட்டு மறுபடியும் கரண்டி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விடுறப்ப இந்த மாதிரி மசிச்சு விட்டு கிண்டி விடுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகள் இருந்தாலும் அது உடஞ்சிரும். இந்த மாதிரி மசிச்சு விட்டு கிண்டுறப்ப இந்த மாதிரி மசிச்சு விட்டு கிண்டி விட்டுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வைங்க. 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் தட்டை திறந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் கரண்டி போட்டு கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தட்டை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், மேலே அப்படியே லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பாடு அது காஞ்சிருக்காது. நீங்கள் கரண்டி போட்டு எடுத்தாலும் அது அப்படியே உருண்டையாக வரும். ஆனால் நம்ம அந்த மாதிரி கரண்டி போட்டு அப்படி எடுக்கக்கூடாது. இப்போ இந்த மேலே இருக்க சாப்பாடெல்லாம் கீழே போகணும், கீழே இருக்க சாப்பாடெல்லாம் மேலே வரணும். அந்த மாதிரி கிண்டி விடணும். அதுக்கு ஒரு மத்துக்குச்சி எடுத்துகிட்டு அதனோட அடிப்பகுதியை வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு தண்ணியில் கை தொட்டுட்டு இந்த சாப்பாடை ஃபுல்லாக நல்லா வலிச்சு விட்டுருங்க. வலிச்சு விட்டு சுற்றில் இருக்க சாப்பாடை வலிச்சு விட்டுட்டு இப்போ ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைங்க. உருண்டையாக அழகாக வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி நம்ம எடுத்து பாத்திரத்தில் வைக்கிறோம். இந்த கரண்டியை நம்ம அப்படியே எடுத்து மறுபடியும் போடக்கூடாது. தண்ணியில் கரண்டியை தொட்டுட்டு தான் மறுபடியும் நீங்கள் சாப்பாடு எடுத்து போடணும். அப்போ தான் சாப்பாடு கரண்டியில் ஒட்டாமல் இருக்கும். அந்த உருண்டையும் அழகாக விழுவும். இப்போ நம்ம 3 கரண்டி எடுத்து போட்டிருக்கோம். 3 கரண்டி எடுத்து போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தயிர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தயிர், தேவையான அளவு உப்பு, இது 2த்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ தாங்க பச்சை தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பச்சை தண்ணியே சேர்க்கலை. இப்போ தான் நம்ம பச்சை தண்ணி சேர்க்க போகிறோம். பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு கரைச்சி விடுங்க. கை வச்சு கரைக்கிறப்ப தான் அது நல்லா இந்த உருண்டையெல்லாம் உடஞ்சி நல்லா வரும். கை வச்சு கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி போட்டு
தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம் வேணுங்கிறவங்க வெட்டி போட்டுக்கோங்க, தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வெங்காயம் இதிலே வெட்டி போட்டு சாப்பிட்டா பிடிக்காது, அதனால நாங்கள் வந்து சேர்த்துக்கல. ஏன்னா வெங்காயம் போய் பல்ல நறுக்கு நறுக்குன்னு வெட்டுறப்ப அது வந்து யாருக்கும் பிடிக்காது, அதனால் நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கல. இது நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு டம்ளரில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் மேலே கொஞ்சம் தயிர் ஊற்றி குடித்தோம்னா சூப்பரான கம்மங்கூழ் ரெடிங்க. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா மாங்காய், உப்பு, மிளகாத்தூளும் தடவினது, மோர் மிளகாய், துவரம்பருப்பு துவையல், சின்ன வெங்காயம், இது 4மே வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கம்மங்கூழ் செஞ்சுட்டு சைடிஷ் வச்சு கொடுத்தா யார் தாங்க வேணான்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். நீங்கள் கேட்ட மாதிரியே கம்மங்கூழ் சூப்பராக இருக்குது.